to the 8th episode of Pechagam, the appetizing talk. இந்த டைட்டில் நம்ம கேட்டோன்னே ஏதோ ஒன்று சாப்பாடை பற்றி தான் இந்த எபிசோட்ல பேச போறாங்க அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு க்ளூ கண்டுபிடிச்சிருப்பீங்களே. எஸ், இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பிளாகர். ஓ சாரி, அவர் ஒரு ஃபுட்டி இப்படின்னு சொல்றதுல தான் அவருக்கு ரொம்ப பெருமை. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேரு மிஸ்டர் ஜே கோவர்தன். ஆனா இவர் பேர் சொன்னா எல்லாராலையும் கரெக்டா இவர் தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமோ என்னமோ தெரியல. ஆனா இவரோட பிளாக் நேம் சொன்னா நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், சர்ச்சிங் சமையல் ஃபுட்டி. அவர் தான் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட். இன்னைக்கு இவரோட ஃபுட் பிளாகிங் எதனால ஆரம்பிச்சிச்சு, எதனால இவருக்கு இந்த ஃபுட் அண்ட் டிராவல்ல இவ்வளவு பேஷன் உருவாச்சுன்றத பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அழகான லைஃப் லெசனை நமக்கு சொல்லியிருக்காரு. நெகட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணும்போது நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்ன்றத பத்தி ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டே டியூன் வித் அஸ். நம்ம ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் ப்ரோ. சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் உணவு அப்படின்னா என்ன? உணவு அப்படிங்கிறது நம்மளோட மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இது இல்லாம நம்ம இருக்க முடியாது. இது ஒரு உண்மை, இது ஒரு 100% உண்மை. இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறோங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்களை வச்சே நம்ம சொல்லிட முடியும். நம்ம அதாவது நம்ம பிறந்ததுல இருந்து இறக்கும் வரை நம்ம கூட 3 வேலையும் இல்ல, ஒரு சில பேர் 4 வேலை கூட சாப்பிடுவாங்க. அந்த 3 வேலையும் நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கூட சொல்லலாம். இது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த உணவுன்றது. ஃபுட் மேல உங்களுக்கு எவ்வளவு லவ் இருக்கும் அண்ட் எப்ப ஆரம்பிச்சு இந்த லவ்? இல்ல, கண்டிப்பா இந்த லவ் வந்து எனக்கு நிறையவே இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இதுக்கு வந்து ஒரு நான் பேராமீட்டர் வைக்க முடியாது. எனக்கு வந்து இவ்வளவு லவ் இருக்கு அப்படின்ட்டு என்னால செய்கையிலேயோ இல்ல வார்த்தையாலேயோ நான் சொல்லிட முடியாது. இந்த லவ் வந்து எனக்கு எப்படின்னா, சின்ன வயசுல நான் அப்பா அம்மா கூட வளர்ந்ததை விட பாட்டி கூட வளர்ந்ததுதான், பாட்டி தாத்தா கூட வளர்ந்ததுதான் அதிகம். ஸோ எனக்கு எங்க பாட்டியோட சமையல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க ஆக்சுவலா வந்து ஒரு ஆந்திரா அங்க இருந்து வந்தவங்க. அதனால அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிஷ்ஷுமே வந்து ஒரு டிஃபரெண்ட் லெவல்ல இருக்கும். நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாவே அதை அடாப்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து அதை சாப்பிடும் போது நமக்கு அந்த ஃபீல் வரும், இதுல ஏதோ ஒரு சம்திங் இருக்கு அப்படிங்கறத விட எங்க பாட்டியோட அந்த லவ் இதெல்லாமே சேர்ந்து இருக்கும் அந்த சாப்பாடுல. எனக்கு அங்க இருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய இடங்களுக்கு போய் சாப்பிடணும், நிறைய புது விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோண ஆரம்பிச்சோம். இது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஸ்கூல் டேஸ்ல நான் இங்க இருந்து என் வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் நான் வந்து சைக்கிளே போவேன், நானும் என் ஃப்ரெண்டும். எங்க போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் வீட்டுல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனா ஒரு இடத்துல ஒரு பரோட்டா கடை இருக்கு. அந்த பரோட்டா கடைக்கு நாங்க 2 பேரும் ஒரே சைக்கிள்ல, நான் போகும்போது நீ அழுத்து, நான் வரும்போது நான் அழுத்துக்கிறேன்ற ஒரு ஒப்பந்தத்துல நாங்க 2 பேரும் டிராவல் பண்ணி போவோம். அந்த 10 கிலோமீட்டர் போய் சேரும் போது ரொம்ப வேஸ்ட விறுவிறுக்க அந்த சூடான பரோட்டா சாலனா, இது நீங்களும் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். நாங்க வேஸ்ட விறுவிறுக்க போய் ஒரு கடையில உட்காடுறோம். இப்ப இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல் எல்லாம் கிடையாது, ஒரு கீட்டு போட்ட ஒரு ஹோட்டலு, சூடா எப்பயுமே சூடா பரோட்டா போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர். அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும் பாருங்களேன். அங்க போயிட்டு அந்த பரோட்டாவை மாஸ்டரே பிச்சு போட்டு சூடான சால்னாவை அப்படியே அந்த பரோட்டா மேல ஊற்றி அதை எடுத்து சாப்பிட்டு அந்த 10 கிலோமீட்டருக்கு வர்றது எங்களுக்கு தெரியாது. அதுதான் அந்த லவ். எனக்கு ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்டு அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ந்து அதை பத்தி வெளியே சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால புது புது விஷயங்கள், அந்த சாப்பாடை பத்தி புது புது விஷயங்கள் எங்க என்ன கிடைக்குதுங்கிறத பார்த்து தேடி கண்டுபிடிச்சு போய் சாப்பிட்டு அதை பத்தி வெளியே சொல்றது எனக்கு அது ஒரு பெரிய லவ்னு தான் சொல்ல முடியும். இதுதான் அந்த ஃபுட் மேல இருக்கக்கூடிய லவ். அது சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலா நீங்க ஃபுட் மேல இருக்க லவ்னால இந்த ஜர்னி ஆரம்பிச்சீங்க. பட் என்னைக்காச்சும் நீங்க நினைச்சு பாத்தீங்களா நீங்க ஒரு ஃபுட் பிளாகரா மாறுவீங்க, நீங்க இவ்வளவு ரீச் வருவீங்க கொடுப்பீங்க அப்படின்ட்டு? இல்ல, கண்டிப்பா இல்ல. நான் ஆக்சுவலா அப்போ நான் சைக்கிள் எடுத்துட்டு போன வயசு வந்து ரொம்ப கம்மி. நான் ஃபுட் பிளாகரா ஆகிறேன் அப்படிங்கிறது இதுக்கான ஃபுட் பிளாகர் அப்படிங்கிற ஒரு பேரே வந்து எனக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. நான் பேஜுக்கு ஆரம்பிச்சு ஒரு 3 to 4 years ஆயிருக்கு அப்படின்னாலுமே எனக்கு இந்த பிளாகர் அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராம்ல நான் போட்டோஸ் எல்லாம் போட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஃபுட்டை லவ் பண்ணேன். நான் அதுக்காக டிராவல் பண்ணேன், ஊருக்கு போனேன். போயிட்டு அங்க இருக்கக்கூடிய புதிய விஷயங்கள்லாம் நான் தேர்ந்தெடுத்து சாப்பிட ஆரம்பிச்சேன். எனக்கு அதை பத்தி கவர் பண்ண எனக்கு பிடிச்சிருந்தது.
ஆனா அதை வெளியே எடுத்துட்டு வந்து இன்னும் நிறைய பேருங்களுக்கு மீடியா வைஸா ரொம்ப நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கான ஒரு விஷயத்த நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சேன். உண்மையா சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து ஏன் சம்பந்தப்பட்ட பீப்புள்ஸ், ஏன் ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய பீப்புள், இவங்க கிட்டதான் அந்த ஃபுட்டை பத்தி நான் நிறைய பேசிக்கிட்டே இருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது, இதை சாப்பிடும்போது இந்த புதுசான ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு அப்படிங்கறத பத்தி நான் என்னோட சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பேஜ்னு ஒண்ணு ஆரம்பிச்சப்பதான் எனக்கு வந்து ஃபுட் பிளாகிங், இந்த பிளாகிங்னா என்ன, இதுக்குள்ள நம்ம என்ன விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கறத பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலுமே இங்க ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. பிளாகிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்ப பிளாகிங்னா ஒரு விஷயத்தை பத்தி நம்ம எழுதணும், நிறைய சொல்லணும், இதுதான் பிளாகிங். நான் எப்பயுமே ஒரு ஃபுட்டியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். அதிகமா பேசணும், அதிகமா அதோட இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்துலதான் நம்ம பிளாகிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போறோம். தனியா ஒரு வெப்சைட்டையோ இல்ல ஒரு பேஜையோ ஓபன் பண்ணி அந்த விஷயத்தை பத்தி பேசணும், அதிகமா பேசணும்ன்ற பட்சத்துல பிளாகிங் போறோம். இது எனக்கு இந்த 4 வருஷங்கள்ல தான் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கு முன்னா வரைக்கும் இப்போ வரைக்குமே நான் ஒரு மிகப்பெரிய ஃபுட்டி அப்படின்னு சொல்லிக்குவேன், நானே சொல்லிக்குவேன். பிளாகிங் அப்படிங்கிறது இப்ப இந்த 4 வருஷங்கள்ல அதை பத்தி வெளியே நிறைய பேச ஆரம்பிச்சுட்டேன். பேச ஆரம்பிச்சனால எனக்கு அந்த ஃபுட் பிளாகர் அப்படின்ற பேர் ஒண்ணு எனக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலா ஃபுட் மேல இருக்க தேடல் வந்து என்னைக்குமே அடங்காது. அதுவும் நீங்க ரொம்ப லவ் பண்ணி இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. பட் என்னைக்காச்சும் சரி போதும்பா, நிறுத்திடலாம், இதோட நமக்கு போதும், நம்ம வேலையை பார்ப்போம், ஃபுட் பிளாகிங்லாம் இனிமே வேணாம் அப்படின்னு என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா. அதுவும் மென்டலி இல்ல, ஹெல்த் வைஸாவே வந்து நான் ரொம்ப டயர்டாகி டாக்டர்களோட அட்வைஸே நான் வாங்கிட்டு இருந்திருக்கேன். லைக்லி இதுக்கு மேல நீங்க அதிகமா வெளியே போக கூடாது, சாப்பிடக்கூடாது, ஹோட்டல் ஃபுட் எடுக்கக்கூடாதுன்ட்டு நிறைய டாக்டருமே எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. நடுவுல எல்லாம் எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சு. ஆனா அதையும் மீறி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில இந்த விஷயங்களை நம்ம தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம ஆசைப்பட்ட எதிர்பார்த்த விஷயங்கள் பூர்த்தி அடையும் போது கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அது எதுலையுமே கிடைக்காது. இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பெருசா தெரியும், எனக்கு இது கிடைச்சிட்டா எனக்கு போதும் அப்படின்னு தோணும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசா போய் ஒரு விஷயத்த சாதிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அன்றாட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவையான விஷயங்களே போதும் நினைக்கக்கூடிய பர்சன் நான். எனக்கு சாப்பாடுன்ற ஒரு விஷயம் சந்தோஷம் கொடுக்குது அப்படின்ற பட்சத்துல அது யாருக்காகவும் எப்பயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். மென்டலி நானும் நிறைய பேருக்கு ஃபீட்பேக் வாங்கியிருக்கேன். நீ இப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, நிறைய வெயிட் போடுவேன், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும், ஹெல்த் எல்லாம் பாத்துக்கோங்க. இப்ப நம்ம ஃபாலோவர்ஸே பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைம் நம்ம கிட்ட டிஎம் பண்ணுவாங்க, ரொம்ப அன்பாவே டிஎம் பண்ணுவாங்க. ப்ரோ நீங்க அதிகமா வெளியே சுத்துறீங்க, பாத்துக்கோங்க. அதுவும் இந்த பேண்டமிக் டைமிங்ல ரொம்ப நிறையவே அட்வைசஸ் நான் இதை அவங்க கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கான நன்றி கடன் ரொம்ப பெருசு எனக்கு. ஆக்சுவலா அவங்க கொடுக்கக்கூடிய அன்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அவங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த பேண்டமிக் டைமிங் அதிகமா வெளியே சுத்தாதீங்க, நிறைய சாப்பிடாதீங்க, வெளியே போய் அதிகமா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நிறைய இந்த கொரோனா அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது எனக்கு மென்டலி ப்ரெஷர்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க அட்வைசஸ் நான் கேட்டுக்கிட்டேன். மென்டலி ப்ரெஷர்னா நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வரும். அந்த டைமிங்ல அஃபெக்ட் ஆயிருக்கேன், ஹெல்த் வைஸும் அஃபெக்ட் ஆயிருக்கேன். ஆனா புதுச விஷயம் தானே, அதை தேடி கண்டுபிடிச்சு போய் தானே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். புதுச விஷயத்துல பண்றதுனால நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து பெரிய விஷயமா அதை எடுத்துக்கிறது இல்லை. சரி ப்ரோ, ஆக்சுவலா உங்க ஜர்னில யார் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தா, ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா யாருக்கு சொல்லுவீங்க? இந்த ஜேர்னி அப்படிங்கிறது சப்போர்ட்டிவ்ன்ற மாதிரி கிடையாது. அப்பாவை நான் சொல்லுவேன். கண்டிப்பா அப்பா என்னோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ஜேர்னியில சப்போர்ட் பண்ணவங்கன்றதுலாம் யாருமே கிடையாது. அது என்னோட ஓன் எஃபெக்ட் தான். இவங்களை பார்த்துதான் இந்த விஷயத்த நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் அப்பாவை தான் சொல்லுவேன். ஏன்னா அப்பா ஆல் ஓவர் இந்தியா டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அந்த பர்சன் இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நானு அப்பா ஃபேமிலியோட இங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா போகும்போது அப்பா சொல்லுவாரு, தம்பி அந்த ஹோட்டல் பாரு, அந்த ஹோட்டல்ல இதெல்லாம் நல்லா இருக்கும், இப்ப கொஞ்ச தூரம் போனோன்னே இந்த ஹோட்டல்ல இதெல்லாம் நல்லா இருக்கும். அப்பா அந்த டிராவல் பண்ணக்கூடிய டைமிங்ல என்கிட்ட நிறைய விஷயங்கள், நிறைய ஹோட்டல்ஸ் பத்தி ஷேர் பண்ணுவாரு. ஸோ அப்போ எனக்கு நிறைய அப்பா பத்தி தெரிவித்த விஷயங்கள் என்னன்னா, அப்பா அதிகமா டிராவல் பண்ணக்கூடிய ஒரு டைம். ஸோ நிறைய இடங்களுக்கு போறாரு, சாப்பிடுறாரு. அப்போ நிறைய பேர் அப்பா கிட்ட கேட்பாங்க, ஆனா இந்த ஹோட்டலுக்கு போனா நல்லா இருக்குமாண்ணா, இந்த ஹோட்டலுக்கு சாப்பிடலாமா, அப்பாவே
சஜஸ்ட் பண்ணுவார். அந்த சஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் இப்போ எனக்கும் ஒர்க்கிங் இருக்கு. இப்போ என்கிட்ட கேட்கக்கூடியவங்களுக்கும் நானே அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா பண்ண விஷயத்தை தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜேர்னியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து அப்பா தான் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரு பண்ண விஷயத்த நான் இப்போ நான் திரும்ப பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆசம் ப்ரோ. ஆக்சுவலா என்னதான் பெரிய ஃபுட்டியா இருந்தாலும் இந்த ஒரு ஃபுட் மட்டும் எனக்கு பிடிக்காது, இந்த உணவு வகை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லணும்னா எந்த உணவு வகையை சொல்லுவீங்க? ஏன் அது உங்களுக்கு பிடிக்காது? பிடிக்காது அதான் நான் சொன்னேன். ஃபுட்ன்ற லவ்ல வந்து அந்த லவ் இருக்கும்போது பிடிக்காது அப்படின்னு நம்ம எதுவுமே இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிட முடியாது. உப்பு இல்ல, காரம் இல்ல, இந்த மாதிரி ஒரு சில குறைகள் சொல்லிடலாமே தவிர நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தேவையானது, ஆரோக்கியமானது. நான் எதையுமே ஸ்கிப் பண்ண மாட்டேன். இப்போ என்னோட ஹெல்த் வைஸுக்கு இந்தந்த விஷயங்கள் சாப்பிட்டா ஹெல்த் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும் போது கூட அதை நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு நான் டேஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தேவை நான். அந்த பட்சத்துல எனக்கு பிடிக்காதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே பிடிக்கும். ஆனா அந்த டைம் மூடுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அந்த உணவுகளை மாத்திட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். பிடிக்காதுன்னு எல்லாமே எனக்கு பிடிக்கும் உணவை பொறுத்த வரைக்கும். ஃபுட்டுல என்னங்க பிடிச்ச ஃபுட்டு, பிடிக்காத ஃபுட்டு? ஃபுட்டுனால எனக்கு ரொம்ப இஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க. சரி, ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஃபேவரட் ஃபுட் எது? ஃபேவரட் ஃபுட் ஸ்பாட் எது? ஃபேவரட் ஃபுட் அப்படின்னா மீன் குழம்புங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன். ஃபேவரட் ஸ்பாட் அப்படின்னா எனக்கு சாப்பிட்ட இடங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அப்படி ரொம்ப ஃபேவரட் ஸ்பாட்னா சொல்ல முடியாது. நம்ம கண்டிப்பா சொல்லணும்னா நம்ம வீட்டுல சாப்பிட்ற மாதிரி எங்கேயும் நம்ம சாப்பிட முடியாது. நம்ம வீட்டை தவிர்த்து தான் அடுத்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம போக முடியும். அப்படின்னு பார்க்க போனா சென்னையில நான் சொல்லுவேன். சென்னையில நிறைய பிளேசஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு இடம் வந்து சென்னையில பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தவிர்த்து இன்னும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதுதான். ஓகே ப்ரோ, எது உங்களோட ப்ரிஃபரன்ஸா இருக்கும்? வண்டி கடையா இல்ல பெரிய பெரிய ரெஸ்டாரண்டா? கண்டிப்பா வண்டி கடையா சொல்ல முடியுது. நான் ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்ணி போய் சாப்பிட்ட இடம் ஒரு கூரை போட்ட ஒரு சின்ன கடை. ஒரு எண்ணி பார்த்தா 2 டேபிள் 4 பேர் உட்கார்ற மாதிரியான ஒரு ஹோட்டல். என்னோட ஜேர்னி எனக்கு அங்க ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு இப்ப வரைக்கும். இன்னைக்கு நான் போய் சாப்பிடக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கா இருந்தாலுமே எனக்கு வராது. ஆனா ஒரு வண்டி கடையில போய் சாப்பிடும்போது எனக்கு அந்த ஃபீல் வரும். ஏன்னா நம்ம அந்த நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்துட்டு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போகணும்னு நமக்கு ரொம்ப ஆசைகள் இருக்கும். ஆனா அதுக்கான ஒரு சூழ்நிலைகள் நமக்கு அமையாது. அந்த ஹாப்பினஸ எனக்கு கொடுத்தது இந்த வண்டி கடைகள் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஒரு கட்டத்துல அதிகமா வண்டி கடைகள் சாப்பிட்டு சரி நம்ம வளர்ந்துட்டோம், நமக்கான சிச்சுவேஷன்ஸ் இப்ப மாறி இருக்கு, நம்ம சம்பாதிச்சிட்டோம், நம்மகிட்ட பணம் இருக்கு, இப்ப நம்ம வந்து ஒரு ஹோட்டல், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இல்ல ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல், ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சு போகும்போது கூட நம்ம அங்க போய் 1000 விஷயங்களை சாப்பிட்டாலும் அப்படியே திரும்பி வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆட்டுக்கால் பாயா, ஒரு இடியாப்பம் கோட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பரோட்டான்னு எடுத்துக்கோங்க, 2 இட்லி ஒரு கலைக்கு வச்சு நம்ம ஒரு சால்னா ஊற்றி சாப்பிட்டு வந்தாலுமே நம்ம அங்க சாப்பிட்ட ஒரு ஃபீல் அங்க வராது. ஆனா நம்ம அந்த ரோட்டு கடையில சாப்பிடும்போது அந்த 2 இட்லி கலைக்கு வச்சு சாப்பிட்ட ஃபீல் இருக்கு, அது எப்பயுமே வேற லெவல்ல இருக்கும். அதுதான் அந்த ஃபீல் தான் ரொம்ப முக்கியம். அது எனக்கு வண்டி கடைகள் தான் கொடுத்துச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். நீங்க வந்து ஆக்சுவலா சின்ன வெண்டார்ஸ்க்கு எல்லாம் ப்ரொமோட் பண்றீங்கல்ல உங்க பேஜ்ல, அது வந்து அந்த வெண்டாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ப்ரொமோட் பண்ண ஒரு சின்ன வண்டி கடை வந்து அடுத்த டைம் உங்களை பார்க்கும்போது நன்றி சொல்லி உங்களுக்கு கிரெடிட் கொடுக்கும் போது அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு 2 ரெக்கம் ஒழுத்து பரகிற மாதிரி ஒரு ஃபீல் தான். இல்ல இப்ப நம்ம நிறைய ஹோட்டல்ஸுக்கு போயிருக்கோம், அங்கேயுமே வந்து இதை சொல்லுவாங்க. ஆனா சின்ன வெண்டார்ஸ் லைக் அந்த சின்ன கடை, அந்த வண்டி கடைகள்ல நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டோம், அது ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு அது தெரியாது. அவ்வளவு சீக்கிரமா அவங்களுக்கு அது தெரிஞ்சிடாது. ஓகேங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்னு தெரியுதா? நான் வந்து ஒரு சின்ன கடைக்கு போறேன். அந்த கடைக்கு போயிட்டு எனக்கு இந்த டிஷஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டோ வீடியோஸ் எடுத்து நான் வந்து ஒரு ஸ்டோரியோ இல்ல ஒரு போஸ்டோ போட்டுறேன். ஆனா அவங்களுக்கு நான் போட்ட விஷயம், அதாவது நான் போஸ்ட் பண்ண விஷயம் வந்து அவங்க கிட்ட ரீச் ஆக குறைஞ்சது ஒரு 2 வீக்ஸ் ஆகும்னு வைங்களேன். அதுவும் யாராவது நம்ம போஸ்ட பார்த்துட்டு அங்க போய் சாப்பிடும் போது நிறைய பேர் சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க, அதை அவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பேர் தான் அதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து உங்க கடையை கவர் பண்ணிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட காட்டிட்டு அடுத்த வாட்டி நம்ம அந்த ஹோட்டலுக்கு இல்ல அந்த வண்டி கடைக்கோ போகும்போது அவங்க நம்மளை வந்து கெஸ்ட் பண்ணி அவங்க நம்மள அந்த உபசரிப்பே நமக்கு தெரியும். ஓகேங்களா? நம்ம உள்ள என்டர் ஆகும் போது அந்த கடைக்கு போகும்போது
பார்க்கும்போது அவங்க அந்த ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்மைல், அந்த சந்தோஷம், அது வந்து அதை நான் பார்க்கும்போதே நான் ஃபீல் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ நம்ம பண்ணதை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. நான் மோஸ்ட்லி வந்து நான் நிறைய ஹோட்டலுக்கு நான் பண்ணிட்டு நான் தான் பண்ணேங்கிறது கூட நான் போயிட்டு நானா சொல்லிட மாட்டேன். வேற யாராவது சொல்லி அதுக்கப்புறம் அவங்க என்னை ஐடென்டிஃபை பண்ணி என்கிட்ட வந்து பேசினா மட்டுமே தான் உண்டு. அதை நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன். நான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அப்படின்லாம் நான் வந்து யார்ட்டையும் நான் இது போய் சொன்னதும் கிடையாது. அவங்களா ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்கிட்ட வந்து பேசும்போது அவங்களோட சந்தோஷமான அந்த பேசஸ் வந்து எனக்கு போதும், அது போதும் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகும் எப்படின்னு. இதுதான், இந்த சந்தோஷம் மட்டும்தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வார்த்தையால சொல்லக்கூடிய விஷயங்களை விட அவங்களோட சின்ன அந்த சிரிப்பு, உங்களோட வீடியோ நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு நிமிஷத்துல நீங்க சொன்ன ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம கடையை பத்தி சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நன்றிலாம் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாங்களாம் ஐயோ அதெல்லாம் பேசவே பேசாதீங்க அப்படின்ற மாதிரிதான். அவங்க வந்து ஒரு எமோஷனல் ஆகும் போது அவங்கள நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும். ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் வேற மாதிரியான ஒரு ஃபீலிங் போயிடும். இதை நான் நிறைய இடங்கள்ல ஃபீலும் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே நம்ம மண்டையில ஏற்றி கூடாதுங்க. நம்மளோட வாழ்க்கையில அந்த ஒரு இடம் மட்டும்தான் நமக்குன்னு நம்ம என்னைக்கும் நம்ம சொல்லிடக்கூடாது. நம்ம இன்னும் நிறைய இடங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. நிறைய பேருக்கு இவங்கெல்லாம் இருக்காங்க, இந்த வெளி உலகத்துக்கு நம்ம காட்டி ஆகணும், இவங்கெல்லாம் இருக்காங்க, இந்த மாதிரியான டேஸ்டும் இருக்கு அப்படிங்கறத நம்ம காட்டி ஆகணும். நம்ம அதுக்கான டிராவல்ல போயிட்டே தான் இருக்கும். எப்படி நீங்க மட்டும் இப்படி புதுசா யோசிக்கிறீங்க? இந்த டெய்லி இந்த நீரோட பக்கத்துல மண் சட்டி மண்பானை சமையல் சமைக்கிறது அந்த வீடியோ எல்லாம் போடுறதுன்ற மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு யார் கொடுக்குறா? ஆமா, இது அந்த ஈரோடுல நம்ம ஊர் கரூர். யாரு கொடுக்குறான்ட்டெல்லாம் இல்ல, இது எல்லாமே வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம பண்ண விஷயங்கள் தான். ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸா சேரும்போது நம்ம சின்ன வயசுல இந்த விளையாட்டெல்லாம் விளையாண்டுருப்போம். சின்ன வயசுல அந்த சமையல் பண்றேன்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தது. ஒரு ஏஜுக்கு ஒரு 15-16 வயசு ஆகும்போது ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டு தோட்டத்துல, இது வந்து இது யாருக்கு புரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டி சைட்ல இருக்கவங்களுக்கு அதிகமா புரியாது. இந்த கிராமத்து சைட்ல இருந்து சிட்டிக்குள்ள போனவங்களோ இல்ல இன்னமும் கிராமத்துல அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கோ இது ரொம்ப நல்லாவே புரியும். இந்த ஃபீல் புரியும்னு வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பேர் இருப்போம். இவங்களோட ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னா அப்படியே ஜாலியா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு டே ஒரு லீவ் டேஸ்ல வந்து ஒன்னா கூடும் போது நம்ம யோசிப்போம், ஓகேடா இன்னைக்கு நம்ம குக் பண்ணலாமா அப்படின்ட்டு யோசிச்சு, நமக்கு ரொம்ப பெரியது சிக்கன் தானே, சிக்கனை வாங்கிட்டு வருவோம். சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளே கட் பண்ணி போட்டு சின்னதா ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணிடுவோம். இதை நம்ம அங்க எப்படி பண்ணுவோம்னா பாத்திரங்கள் எதுவுமே நம்ம தேட முடியாது தோட்டத்துல. அப்ப தோட்டத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஒரு சின்னதா அழகா ஒரு பானை வாங்கி வச்சுட்டு இந்த பானையில குக் பண்ண ஆரம்பிச்ச ஒரு கதை தான் இப்போ நம்ம சேனல்ல அந்த மண்பானை சீரியஸ் அது போயிட்டு இருக்கு. அப்போ நான் ஒரு சில விஷயங்களை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல என் சரௌண்டிங்ஸ் கிட்டயோ வந்து கத்துக்கிட்டதுதான் இப்போ நான் மண்பானை சீரியஸ்ல நான் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயம் சொல்லலாம். அந்த சமையலோட டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்களேன். புதுசா ஒரு விஷயம் இப்ப நம்ம தேடி கண்டுபிடிச்சு பண்றோம். ஆனா அப்போ வந்து ஒரு ஜாலிக்காக ஒரு டைம் பாஸ்க்காக பண்ண ஒரு சில விஷயங்கள் அது எல்லாமே இது கண்டிப்பா எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. இது நான் சொல்லும்போது இதை நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, ஆமா நம்மளும் இதை பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு. லைஃப் பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்கீங்க ப்ரோ. நீங்க ஆக்சுவலா பேச்சுலர் சமையல்லாம் எப்பவுமே கோலாகலமா தான் இருக்கும். அந்த வகையில நீங்க ஏதாச்சும் ஒரு ரெசிபி சமைக்கிறேன்னு போய் அது வேற ஒரு ரெசிபியா ஒரு மாதிரி வந்ததுண்டா? கண்டிப்பா அதெல்லாம் நிறையவே நடந்திருக்கு. அதான் நான் ஒரு 15-16 வயசுல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணிட்டோம். அப்பவே நம்ம வந்து நம்ம மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிரும், நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்டா நம்ம வர இந்த அளவுக்கு எல்லாம் சமைச்சிட்டோம். ஆக்சுவலா வந்து அந்த வயசுல நம்ம எது சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் புரியுது அவங்களுக்கு. இப்ப வந்து நம்ம ஒரு 4-5 பேர் சேர்ந்து நம்ம வந்து குக் பண்ணிட்டோம். அதுல ஒரு உப்பு காரம் கூட சம்டைம்ஸ் லக்கிலி அது ரொம்ப 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 நல்லா வந்துடும். அப்ப நம்ம சாப்பாடை வச்சு சாப்பிடும்போது அப்பாடு நம்ம வந்து பெரிய செஃப் ஆகிட்டோம்டா, நம்ம வந்து நம்மளே பெரிய சமையல் தான்டா, நம்ம அம்மா எல்லாம் என்னடா சமைக்கிறாங்க, நம்ம அக்கா எல்லாம் என்னடா சமைக்கிறாங்கன்ற ரேஞ்சுக்கு நம்ம அப்ப பேசிட்டு இருந்திருப்போம். அதே உணர்வுல ஒரு காலேஜ்ல முடிச்சு வேலைக்கு போயிட்டு தனியா ஒரு ரூம்ல இருக்கும் போது நம்ம வந்து அந்த வயசுல நம்ம சமைச்சிருக்கிறோம், நம்ம பெரிய செஃப்னு சொல்லி அசால்ட்டா ஒரு உப்புமா தான் பண்ணேன். அந்த உப்புமாவில நான் பண்ண ஒரு கோளாறு, உப்புமா வந்து நான் பண்ண வெள்ளை ரவை உப்புமா அப்படியே கருப்பு
அடுப்பு உப்புமாவா மாறி அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அந்த அடுப்பெல்லாம் பத்தி எரிஞ்சு அந்த லெவலுக்கெல்லாம் பேஜாரா ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நான் நிறைய பண்ணிருக்கேன். அதே மாதிரி வீட்டுல உப்புமா பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, இல்ல ஃப்ரெண்டு உப்புமா பண்ணி வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னாலுமே நான் என்ன பண்ணுவேன், கடையில இருந்து மறுபடியும் சாம்பாரை வாங்கிட்டு வந்துட்டு அந்த உப்புமால மறுபடியும் சாம்பாரை ஊற்றி மறுபடியும் கொதிக்க விட்டு அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம், அதாவது இது ரொம்ப ஒரு திருக்குத்தனமா கிரேசியான ஒரு வேலையெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு சில டைம்ஸ் அது சக்சஸ் ஆயிரும், ஒரு சில டைம்ஸ் அப்படியே தூக்கி அது மூஞ்சில் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு, எல்லாரோட வாழ்க்கையிலும் நடக்கும்ல. ஓகே ப்ரோ, ஆக்சுவலா ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ரீபோஸ்டிங் பேஜஸ்லாம் நிறைய ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் அவங்க எந்த போஸ்ட் ரீபோஸ்ட் பண்றாங்களோ அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு கிரெடிட்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் இதை பத்தி நான் நிறைய இடங்கள்ல நிறைய பேசிட்டு நான் பேசியிருக்கேன். இது நம்மளோட உழைப்ப திருடுற ஒரு விஷயம். நம்மளோட செலவுகள் இதெல்லாம் போக மீதி இருக்கிற காசுகளை வச்சுதான் நம்ம அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒரு இடத்துக்கு போய் ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துல நம்ம ஒருத்தங்க வீட்டை பேசி ஒரு ஷூட் பண்ணி நமக்கான விஷயங்களை தேர்ந்தெடுத்து ஒரு இலைய போட்டு அதுக்கு மேல 4-5 டிஷ்ஷஸை வச்சு அரேஞ்ச் பண்ணி ஒரு 10-15 போட்டோ எடுத்து அதுல ஏதாவது ஒரு போட்டோ எடுப்போம். வீடியோ எடுக்கும் போது அடுப்புங்கரையில, அதாவது இதுல நான் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் வந்து அந்த ரொம்ப ஹாட்டான பிளேஸ்ல இருந்தும் குக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சமையல்காரங்க அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அந்த ஒர்க்கை பண்ணல, நம்மளோட ஒர்க் வேற. நம்ம இது வந்து ஒரு பேஷனா ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த வீட்லயும் போய் நிறைய டைம் கையில எல்லாம் சூடுபட்டு கையில இருக்கிற முடியெல்லாம் பசங்க போயிடும். அந்த அளவுக்கு வீட்ல எல்லாம் நின்று வீடியோ எல்லாம் எடுத்து அதை ஒரு வீடியோவா இல்ல ஒரு போஸ்டா ஒரு பிக்சரா எடுத்து நம்ம கொண்டு வந்து போஸ்ட் பண்ணும் போது நமக்குதான் அந்த ஃபீல் தெரியும். இந்த போட்டோ எடுக்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி போஸ்ட் பண்ணுவோம். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல இல்ல அடுத்த நாளோ அந்த போஸ்ட் வந்து இன்னொரு பேஜ்ல இருக்கும். இது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கொண்டு வந்து கொடுக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பட்ட கஷ்டம் அந்த ஒரு போஸ்ட்ல தெரியும். நிறைய பேருக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லிடுவாங்க, எப்பா நீ போன சாப்பாடு எடுத்த போட்டோ போட்ட வந்துட்ட, அது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு ஹோட்டல்ல 10 பேர் சாப்பிட்டு இருக்கிற இடத்துல நம்ம கேமராவை தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் திரும்பிக்கிட்டு இலை ஃபுல்லா சாப்பாடை வச்சுட்டு போட்டோ எடுக்கும்போது அந்த 10 பேரும் நம்மள அப்படியே போக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க பாருங்க. அப்போ நமக்கு வந்து ஐயோ என்னடா இவனுங்க எல்லாரும் நம்மளையே பத்துக்கிறானு அந்த ஒரு ஃபீலையும் தாண்டி அவன் மனசுக்குள்ள நம்மள என்ன சொல்லுவான்றது கூட நம்மளுக்கு காதுலயே கேட்டுருவோம். என்னடப்பா நீ மனசுக்குள்ள பேசுறது வெளியே அப்பட்டமா பேசுறடா, அந்த மாதிரி எல்லாம் நம்ம காதுக்கு வந்துடும். அவங்க பேசுறதெல்லாம் நம்ம காதுக்கு வந்துடும். அதையும் மீறி ஒரு போட்டோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணும்போது அதை இன்னொருத்தன் போஸ்ட் பண்ணி நம்ம அதை பார்க்கும்போது அது அப்படியே நம்ம ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீல் தாங்க. இதை நம்ம பண்ணக்கூடாதுங்க. பொதுவா உழைப்ப நான் அந்த இடத்துல சிந்தின வேர்வை, நான் அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணேன், அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணேன், மணி ஸ்பெண்ட் பண்ணேன். நான் ஒரு போஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் 1000-2000 செலவு பண்ணியிருக்கேன். அதை ரொம்ப ஈஸியாவே ஒருத்தன் எடுத்துட்டு போய் அவன் பேஜ்ல வச்சு எனக்கு இணையா அவனும் அதுக்கான ரீச் கொடுத்து அவன் நாளைக்கு என் பக்கத்துல என் தேர்தலே வந்து உட்காருவான் அப்படின்ற பட்சத்துல அவனும் ஒரு ஃபுட் பிளாகர் அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்துல வந்து உட்காருவாங்கிற பட்சத்துல என் உழைப்பு அப்படியே அந்த இலையத்தை கொண்டு போயிட்டு குப்பத்தொட்டியில போட்ட மாதிரி வெற்றியில் வந்துருக்கு. அப்போ நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், டிராவல் பண்ணேன், அது எல்லாமே அர்த்தம் இல்லாம போயிடுது. அதான் உண்மை. இது ஒரு எமோஷனலான ஃபீலிங்க. இது நம்மளோட உழைப்பை ஒருத்தன் திருடும் போது நமக்கு எவ்வளவு கோபம் வரும். எவன் உழைப்பையும் திருடி நம்ம இங்க வச்சுக்கல, நம்ம சொந்தமா ஒரு விஷயத்த பண்ணி நம்ம அதுக்கான விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு பண்ணும்போது நம்ம உழைப்பு ஒருத்தர் திருடும் போது அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீல் தான். பண்ணக்கூடாது, ஆதரிக்க கூடாது அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அதை மற்றவங்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்துல புரிஞ்சுக்கணும். ஃபுட் பிளாகிங் நாட் ஒன்லி ஃபார் ஃபுட் பிளாகிங், மற்ற விஷயங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலா நீங்க ஃபுட்டியா இருக்கிறது நினைச்சு நீங்க ரொம்ப பெருமைப்படுற விஷயம் எதுவா இருக்கும், ரொம்ப வருத்தப்படுற விஷயம் எதுவா இருக்கும்? பெருமைப்படுறேன் அப்படின்னா ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டை பத்தி பேசுறேங்கிறது எனக்கு பெருமை தான். நான் வந்து ஒரு பெரிய சினிமாவை பத்தியோ இல்ல வந்து ஒரு வேற ஒரு ப்ராடக்டை பத்தியோ எல்லாம் நான் பேசல. நான் பேசுறது வந்து ஒரு ஃபுட்டை பத்தி. நம்ம வாழ்றதுக்கு அத்தியாவசியமான ஒரு நம்பர் 1 விஷயம் இந்த உணவு. அதை பத்தி நான் பேசுறேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை தான். அதுல உண்மையான விஷயங்களை நான் பேசணும்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். எந்த இடத்துலயும் எந்த ஹோட்டலை பத்தியும் தப்பா ரிவ்யூ கொடுத்துடக்கூடாது.
இது வரைக்குமே என் பேஜ்ல நான் ஒரு 700 மேல போஸ்ட் போட்டிருப்பேன். அது ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலா நான் ஒரு 300 போஸ்ட் கிட்ட நான் டெலிட்டே பண்ணிருக்கேன். எனக்கு பிடிக்கல வேணாம் அப்படின்னு சொல்லி நான் டெலிட்டே பண்ண போஸ்டே ஒரு 300 போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 700 போஸ்ட் கிட்ட இருக்கேன் அப்படின்னாலுமே இன்ஸ்டாகிராம்ல எனக்கு பிடிச்ச ஹோட்டல், எனக்கு பிடிச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும், எனக்கு ஒரு ஹோட்டலுக்கு போய் 3000-4000 செலவு பண்ணி சாப்பிட்டு கூட எனக்கு அந்த ஹோட்டலை பத்தி ஒரு தப்பான ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலுமே அந்த ஹோட்டலை பத்தி நான் போஸ்டே பண்ண மாட்டேன். ஸோ அதுதான் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் நானே சொல்லிக்கணும். ஏன்னா இதை மற்றவங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உனக்கு ஒரு ஹோட்டல் பிடிக்கலையா, அப்ப அதை பத்தி பேசாத. அந்த ஹோட்டலை பத்தி அதிகமா வெளியே கொண்டு வரவும் வேணாம், அதை பத்தி பேச வேணாம், அதை பத்தி நீ வெளியே சொல்ல வேணாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். பிடிச்சிருந்தா போஸ்ட் பண்ணு, பிடிக்கலன்னா விட்டுரு. அதுல இருந்து ஸ்கிப் பண்ணி வெளியே வந்து மற்ற நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு. ஏன்னா ஒரு ஹோட்டல்னு நம்ம உள்ள போயிட்டோம்னு வச்சோங்களேன், அந்த ஹோட்டலுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணவன் ஒரு சில டைம் பாவமா இருப்பான். அதுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க ரொம்ப அடமெண்டா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல வேலை பார்க்கறவங்க ரொம்ப அமைதியான பர்சனா இருப்பாங்க, அந்த மேனேஜிங் கையில ரொம்ப அடமெண்டா இருப்பாங்க. இது ரெண்டையுமே நம்ம வந்து கலப்படமா இந்த இடத்துல பார்க்கலாம். அதனால உள்ள குறை யாரு மேல இருக்குன்னு நம்ம ரொம்ப சீக்கிரமா ஒரு ஃபுட்டை வச்சு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு ஃபுட்டை இன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டு நாளைக்கு அந்த ஹோட்டல் நல்லா இல்லைன்னு நான் சொல்லிட முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு நான் சாப்பிட்ட ஃபுட்டு எனக்கு நல்லா இருந்திருக்கும், நாளைக்கு என்னோட ஃபாலோவர் அங்க போய் சாப்பிடும்போது நல்லா இருந்திருக்காது. அதுக்கு காரணம் நான் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். எனக்கு பிடிச்சிருக்கிறனால நான் போட்டிருக்கேன், பிடிக்கலன்னா நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ரொம்ப வேலிடான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க ப்ரோ. சென்னையையும் சென்னை ஃபுட்ஸையும் நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க? ஆமா, நான் சென்னை விட்டு வந்து 1 year ஆச்சு. 1 year மேலே ஆயிடுச்சு கண்டிப்பா. இந்த 1 yearல நான் ரொம்பவே வந்து சென்னையை மிஸ் பண்றேன் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். சென்னை வந்து எனக்கு இன்னொரு சோல்மேட்னு தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு நான் சென்னையை நான் லவ் பண்ணேன். ஏன்னா நான் 13 years நான் சென்னையில இருந்தேன். இந்த 13 years ஈச் அண்ட் எவ்ரி டே நான் வந்து சென்னை கூட வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். எனக்கு ஒவ்வொரு நாளும் சென்னை வந்து எனக்கு புதுசான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு எனக்கு சென்னை பிடிக்கும். ஆனாலுமே இப்ப நான் சென்னைக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கிறனால எனக்கு இப்ப அந்த ஃபீல் இல்லை. இந்த பேண்டமிக் டைமிங்ல ஒரு 6 மாசமா சென்னை பக்கம் வராம இருக்கேன். as soon as possible இந்த சிச்சுவேஷன்ஸ், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் அப்புறம் நான் இன்னமும் அடிக்கடி இனிமேல் நான் வந்து சென்னைக்கு வந்துட்டு தான் போயிட்டு இருக்கிறேன். ஆனா டோட்டலா சென்னையில செட்டில் ஆகிறதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை. சூப்பர் ப்ரோ. அடுத்த டைம் கண்டிப்பா சென்னை வந்தோம்னா இந்த ஃபுட் ஸ்பாட்ல இந்த ஃபுட்டை கண்டிப்பா நான் டேஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு பிளான் இருந்துச்சுன்னா எந்த ஃபுட் ஸ்பாட், எந்த ஃபுட்டா இருக்கும்? இல்ல, நிறைய போன ஹோட்டலுக்கே போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸை நான் கண்டிப்பா விசிட் பண்ணிடுவேன். குறிப்பா என்னன்னா அந்த 4 மணிக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிரியாணி, அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு அந்த ஹோட்டல் புளியந்தோப்புல இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே வந்து நான் நைட் ஷிஃப்ட்லாம் அதிகமா வேலையை பார்த்திருக்கேன். அந்த டைமிங்ல எனக்கு வந்து மார்னிங் அந்த பசிக்கிற டைமிங்க்கு எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருந்தது. எனக்கு விடிய காத்தால போயிட்டு பிரியாணி இல்லைன்னா இட்லி கறி குழம்பு சாப்பிடக்கூடிய நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் அப்ப இருந்துச்சு. ஆனா இப்பயும் இருக்கு. நான் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா அந்த ஹோட்டல்ல நான் மிஸ் பண்ணாம போகணும்னு நினைக்கிறேன். அந்த புதுசா ஒரு சில இடங்கள் எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன். அது மேற்கொண்டு நான் வரும்போதுதான் பிளான் பண்ணி நான் அங்க போகணும், சென்னைக்கு வரும்போது. ஓகே ப்ரோ, உங்களோட ஃபுட் பிளாகிங் ஆக்சுவலா மக்களிடையே எப்படிப்பட்ட இம்பாக்ட உருவாக்கி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இத நான் சொல்ல முடியாது, அது நீங்க தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து என்கிட்ட ப்ரோ நீங்க வந்து ரொம்ப நாளா சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ ரீசெண்டா இந்த கொஞ்ச நாளா இந்த ஒரு 1 year வச்சுக்கோங்களேன். 1 year கணக்குலயே இப்படியும் ஒரு 2 நாளுக்கு ஒருத்தரையாச்சும் நான் மீட் பண்றேன். அவங்க நம்ம ஃபாலோவரா இருப்பாங்க, இல்ல நம்ம போஸ்ட பார்த்தவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சன் வந்து நம்ம கிட்ட மீட் பண்ணி ப்ரோ ரொம்ப நம்ம ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் நீங்க இந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணுங்க, இன்னும் நல்லா போங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. நிறைய பேர் இப்போ எனக்கு கொடுத்துட்டு இருக்க அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம கிட்ட யூடியூப்ல சேனல் இருக்கு. எஸ், ஆல்ரெடி ஆக்சுவலா ப்ரோ வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, சர்ச்சிங் சமையல் அப்படின்னு. நீங்க யூடியூப்ல ட்ரை பண்ணாலே ஃபர்ஸ்ட் ப்ராப்ட் ஆகுறது இவரோட சேனலா தான் இருக்கும். இவரோட சேனல்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குங்க. எந்த ஃபுட் எந்த ஊர்ல எங்க நல்லா இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப வேலிடாவே ஷேர் பண்ணிருப்பாரு. நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பா போய் பாருங்க, பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. அதுவும் ரீசெண்டா திருச்சி கார்த்திக் மெஸ்ஸோட வீடியோ போட்டு பாருங்க. அப்பா ஆஹா ஐயோ நம்ம இந்த ஹோட்டல்ல மிஸ் பண்றோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு. நீங்களும் டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பா போய் அவர் யூடியூப் சேனலுக்கு ஒரு விசிட் கொடுத்துருங்க. அப்புறம் ப்ரோ கிட்ட கேட்டிருந்தேன் இல்லையா, உங்களோட ஃபுட் பிளாகிங்
எப்படிப்பட்ட இம்பாக்ட் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலா இவர் சொல்றதையும் தாண்டி என்ன ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்குன்னா, இவர் போடுற ஒரு சில வித்தியாசமான டிஷ் எல்லாத்தையும் வீட்லயே நிறைய பேர் சமைச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ரெசிபிஸ்லாம் கூகுள்ல தேடி எப்படின்னு புதுசா சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல நானும் ஒருத்தி அப்படின்றது ரொம்ப பெருமையாவே சொல்லிக்கிறேன். அண்ட் ப்ரோ, இப்ப புதுசா ஃபுட் பிளாகிங் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் உங்க ஸ்டைல்ல கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல, மோட்டிவேஷனல் பெருசா நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. நம்ம இங்க ஒன்னும் பெருசா சாதிக்கவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, ஃபுட் பிளாகிங் அப்படிங்கிறது உணவை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில வந்து நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட பத்தியோ இல்ல ஒரு ஃபுட்டை பத்தியோ நீங்க நிறைய உண்மையை சொல்லி ஆகணும், பொய் சொல்லக்கூடாது. ரெண்டாவது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டோ எடுங்க. ஒரு சில நாட்கள் போட்டோ நல்லா இருக்காது, பரவாயில்ல, போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்னன்னு பாருங்க. நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ண பாருங்க. அவங்க சொல்லக்கூடிய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ்ல இருந்து நீங்க என்ன தப்பு பண்றீங்கிறத கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். எப்பயுமே பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை விட நெகட்டிவ் ஃபீட்பேக்கை ரொம்ப ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்து அதுல நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், அதனாலதான் அந்த ஃபீட்பேக் வந்திருக்குங்கிறத நோட் பண்ணி அதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன். எப்பயுமே நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா என்னடா எப்படி சொல்றானே நினைக்காதீங்க, நெகட்டிவ் ஃபீட்பேக்ல தான் நீங்க பண்ண தப்ப சொல்ல முடியும், நீங்க கண்டுபிடிக்க முடியும். அதனால அதை தப்பா நினைக்காம அதுல என்ன குறை இருக்குங்கிறத பார்த்து அடுத்த வாட்டி அதை கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. உண்மையான விஷயங்களை கொடுங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. மற்றபடி உங்க கூட இருக்கக்கூடிய ஃபெலோ ஹுடீஸ், இப்போ புதுசா வரவங்களுக்கும் நானும் ஒரு ஃபெலோ ஹுடீஸ் தான். ஃபெலோ ஹுடீஸ் கிட்ட நீங்க எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுங்கிற அட்வைஸஸ் எடுத்துக்கோங்க. அட்வைஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு அட்வைஸ் பண்ணலாம் அப்ப யாரும் கிடையாது. ஆனா அப்படியே வந்து பத்தளிச்சு தடுமாறி அப்படியே ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒரு சென்னைக்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு 100 பேருக்குள்ளதான் பேஜஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இருந்திருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதோட கவுண்ட் அப்படியே வந்து 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாயிருக்கு. ஏன்னா ஃபுட்டீஸோட கவுண்ட் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. ஒருத்தர் வந்து நீங்க வந்து நல்லா போட்டோஸ் எடுத்துட்டு இருக்க, ஃபுட் எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கல, நீங்க ஒரு ஃபுட் பேஜ் ஓபன் பண்ணிக்கிறா அப்படின்னா அவங்களும் வந்து ஃபுட் பேஜ் ஓபன் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் என்னங்கிறது அவங்களால புரிஞ்சுக்க முடியல. இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுத்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே அவங்களோட சக்சஸ் அவங்க கையில இருக்குன்னு நான் சொல்லுவேன். மோஸ்ட்லி செலிபிரிட்டிஸ் வந்து அட்வைஸ் கேட்டுக்கோங்க, என்ன பண்ணணும், எது பண்ணணும், நம்ம பேஜ் எப்படி போகணும் அப்படிங்கறத பர்சனலா டிஎம் பண்ணி நீங்களா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஒர்க் பண்றதுல ட்ரூவா இருந்தாலே போதும், அதுவே போதும். நிறைய எஃபர்ட் போடுங்க, நிறைய வெளியே போயிட்டு நிறைய கவர் பண்ணுங்க. சும்மா ஒரே சப்ஜெக்டையே போட்டோஸ் எடுத்து காட்டிக்காம நிறைய விஷயங்களை கவர் பண்ணிட்டு. இப்ப என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நிறைய நான்வெஜ் போடுவேன், பிரியாணி நிறைய இருக்கும். பிரியாணி எப்ப பாரு பிரியாணி போட்டுக்கிட்டே இருக்கிறா அப்படின்னா, ஆமா நான் ஒரே கடையில இருந்து நான் பிரியாணி சொல்லுவேன். வேற வேற ஊரு, வேற வேற இடம். நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் நான்வெஜ் ஹோட்டலுக்குள்ள உள்ள போனோன்னே நான் போயிட்டு சாப்பாடு கொடுங்க, தோசை கொடுங்க, இட்லி கொடுங்க. நான்வெஜ் ஹோட்டலுக்கு போனாவே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்பீங்க, பிரியாணி தான் கேட்பீங்க. ஆக்சுவலி நானும் ஒரு நார்மல் ஹியூமன். நான் போனோடனே வந்து பிரியாணி இருக்கானா, அப்படி பிரியாணி கொடுத்துருங்க, நான் நான்வெஜ் எனக்கு மட்டன் பிரியாணி கொடுத்துருங்க அப்படின்னு தான் நான் கேட்க முடியும். அதனாலதான் என் பேஜ்ல நிறைய பிரியாணி போஸ்டும் இருக்கும். இந்த போஸ்ட் தான் நீ போடணும், இந்த போஸ்ட்லாம் நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இங்க யாருக்குமே இங்க வந்து உரிமை கிடையாது. இது ஓகே, நீ எடுக்கக்கூடிய முடிவு. நீ உனக்கு உண்மையா இருக்கியா, உன் ஃபாலோவர்ஸுக்கு உண்மையா இருக்கியா, அப்ப அது போதும். ஃபாலோவர்ஸுக்கு ட்ரூவாரு, அவங்க கேட்கக்கூடிய கொரியஸுக்கு ஆன்சர் பண்ணு, ஃபாலோவர்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணு, ஃபாலோவர்ஸை ரெஸ்பாண்ட் பண்ணு, ரெஸ்பெக்ட் பண்ணு, அது போதும். உன் ஃபாலோவர் உனக்கு ஃபேமிலி ஆவாங்க. எனக்கு இருக்கிறது இப்போ மிகப்பெரிய ஃபேமிலி. இங்க யாருமே ஹேட் பண்றவங்கன்னு சொல்ல முடியாது, லவ் பண்றவங்க தான். நான் அவங்கள இன்னும் ரொம்ப லவ் பண்றேன். இதுதான் இந்த ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் அவங்க மேல இருந்தாலே போதும், நீங்க ஆட்டோமேட்டிக்கா வளருவீங்க. பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க ப்ரோ. ஆக்சுவலா இன்ஸ்டாகிராமுக்கும் யூடியூப்க்கும் நடுவில் பயங்கரமா டாகல் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு பிஸி ஸ்கெடியூல்லையும் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி என்னோட பெட்டகத்துக்கு கெஸ்டா வந்து நிறைய வேலிடான இன்ஃபர்மேஷன் ரொம்ப அழகாவே ஷேர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிகள் ப்ரோ. உங்களோட ஃபுட் பிளாகிங் பேஜ் வந்து இன்னும் மேலும் மேலும் வளர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ சோ மச் சேமா. லக்லி வந்து நீங்க எனக்கே தெரியும், நீங்க ரொம்ப நாளாவே என்கிட்ட நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க, என்னால பண்ண முடியாம இருந்துச்சு. ஓகே, நான் இன்னைக்கு நான் அது உங்களுக்காக பண்ணியே ஆகணும், இந்த உங்களுக்காக பேசி ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் நான் பேசிட்டு இருந்தேன்.
வந்திருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஏமா. உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ் இஸ் லைக் எனக்குள்ள இருந்த இன்ஃபர்மேஷன்ஸை நான் இன்னைக்கு வெளி உலகத்துக்கு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்த மாதிரியான கொஸ்டின் தான். நான் நிறைய நாள் வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ்ல இதுல ஒரு லைவ் போகும்போதோ இதை நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இதுல வந்து ரொம்ப அதிகமான இன்ஃபர்மேஷனும் சொல்ல முடியாம இருந்தது. உங்களோட பாட்காஸ்ட் மூலியமா இதை நான் வெளியே சொல்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கண்டிப்பா நீங்களும் பெரிய லெவல் ரீச் நீங்க முன்னாடி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்து அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணி அந்த டைம் லூப் கொடுத்து அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் நல்ல ரீச்சுக்கு வருவீங்க. உங்களோட இதுக்கு முன்னாடி இருந்த இன்டர்வியூஸ் எல்லாமே நான் பார்த்திருக்கேன். ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே போயிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு பெரிய ரீச் ரொம்ப சீக்கிரமாவே நீங்க வந்துருவீங்க. பாத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஏமா. ரொம்ப ரொம்ப நன்றிகள் ப்ரோ. ஆக்சுவலா இன்னைக்கு இந்த எபிசோட் வந்து ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கோவர்தனன் அண்ணன் வந்து ஃபுட் பிளாகிங்னா என்னென்ன தடுமாற்றம் இருக்கும், நீங்க யார்கிட்ட போய் ரீச் பண்ணா அவங்க அப்ரோச் பண்ணா ஹெல்ப் பண்ணுவாங்கன்றதே ரொம்ப அழகாவே ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்புறம் சின்ன சின்ன பிஸ்னஸ்க்குலாம் ரொம்ப அழகாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் மோரோவர் ரீபோஸ்டிங் பேஜஸ் பத்தியும் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாரு. இந்த எபிசோட் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி இந்த எபிசோட கேட்டதுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு இங்க பசி எடுத்திருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கே ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் போய் ஏதாவது சுவையா செஞ்சு சாப்பிட்றேன். நீங்களும் போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. என்னைக்குமே உங்க பிளேட்ல இருக்க ஃபுட்டை லவ் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்னா அதுக்கு நீங்க ரொம்பவே கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணணும்ன்றதுதான் என்னோட கருத்து. என்னைக்குமே சாப்பாட்டை மட்டும் அவமதிச்சிடாதீங்க. சாப்பாட்டை என்னைக்குமே வேஸ்டும் பண்ணிடாதீங்கன்றத சொல்லிட்டு நான் கிளம்புறேன். இதோட அடுத்த ஒரு பெட்டகம் எபிசோட்ல வேற ஒரு கெஸ்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் மீ ஹேமா சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ.